முதல்ல ரிவ்யூ பண்ணுறோம். தமிழ் பேசுமா இங்கிலீஷ் பேசுமா? முதல் ரிவ்யூ பண்ணுறியா? அதோக்கு எடுத்தான் ரிவ்யூக்கு போயிடுவோம். தெரி சரி தெரி கதையை பற்றி பார்த்தோன்னா, அப்பா விஜய், பொண்ணு அப்பா பொண்ணு வந்து கேரளாவில் ஒரு ஊரில் இருப்பாங்க. அப்பா வந்து ஒரு பேக்கரி கடை நடத்திருப்பாரு. அவரோட முழு நேரம் வேலை என்னன்னா, பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருது. அதான் ஸோ அப்பா டாக்டர் ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் தான் வந்து எய்மி ஜாக்சன் வந்து டீச்சராக வேலை செய்வாங்க. ஸோ எய்மிக்கு வந்து நம்ம விஜய் மேலே லைட்டாக ஒரு கண்ணா இருக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிரும், இந்த 3 பேர் சர்ச்சில் மீட் பண்ணும்போது ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் லைட்டாக ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆயிரும். எய்மி என்ன பண்ணுவாங்க, இதை போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காக விஜய் கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ விஜய் வந்து கோவப்பட்டு, நீ ஏன் வந்து இந்த மாதிரி பேஷன்லாம் என் பேர் கொடுக்குற, இந்த மாதிரிலாம் பேர்லாம் கொடுக்காத, எனக்கு பிடிக்காது சொல்லி எய்மி அந்த கரெக்டாக இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க பார்ப்பாங்க. ஸோ ஸ்டேஷனில் என்ன ஆயிரும்னா, அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து விஜய் பார்த்து, உன்னை எங்கேயே பார்த்துருக்கிறேன், நீ விஜயகுமார் தானே? அப்புறம் விஜய் இருக்கு இல்லையே, நாளையா அப்படி ஒரு மாதிரி மழை போயிட்டு வந்துடுவார். ஸோ இன்னைக்கு லைட்டாக ஒரு மாதிரி சந்தேகம் வரும், என்னடா பையன் இன்னும் வளர்றானே. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு மலையாளம் தெரியாது சொல்லி ஸ்டேஷனை மலையாளம் பேசி ஒரு மாதிரி சமாளிப்பாங்கன்னா, இன்னும் ஒரு டபுள் சந்தேகம் வந்து உன்னை பற்றி கண்ணு பிடிக்கிறான்னு சொல்லி கூகுள் பண்ணுவார். ஸோ கூகுள் பண்ணது தான் வந்து விஜயோட பாஸ்ட் தெரியும். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னே வந்து விஜய் என்னவா இருந்தார், அவர் போலீஸாக இருந்தாரா, செமந்தாவை எப்படி பார்த்தாங்க, வில்லன் கூட என்னாச்சு, அப்புறம் ஏன் அப்பா பொண்ணு வந்து குடுகுடுன்னு கேரளாவில் வந்து இங்கே தலைமறைவாக இருக்காங்கன்னா தெரியோட முழு நிலக்கதை. ஸோ இந்த படத்தை நம்ம என்னத்தான் நோட்டீஸ் பண்ணுவோம். ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க விஜய் வந்து 2 ரோல் பண்ணுறாங்க, 3 ரோல் பண்ணுறாங்க, சிலவங்க எங்கே 4 ரோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த படத்தில் ஒரு விஜய் தான், ஆனால் என்ன 2 கேரக்டராக வராது. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து ஜோசப் குருவிலான்னு ஒரு கேரக்டர், பாஸ்ட் லைஃப்பில் வந்து விஜயகுமார்னு ஒரு கேரக்டர். ஜோசப் குருவில தான் வந்து அந்த அப்பா கேரக்டராக வராது. ஸோ ஒரு ஃபன் லவ்விங் டேட், பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கேரக்டர் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. விஜயகுமார் கேரக்டர் வந்து ஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டர்னான போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் என்ன, அந்த ஃபன் எலிமெண்ட் இருக்கும், இந்த ரொமான்ஸ், அப்புறம் ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த படத்தில் வந்து விஜயோட பொண்ணை வந்து நைனிகா பண்ணியிருப்பாங்க. நைனிகா யாருன்னா, மீனா ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்களோட பொண்ணு தான். நல்லா துருத்துக்குன பொண்ணு, இரிட்டேட் பண்ணுற பொண்ணு. இப்போ உள்ள பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த பொண்ணு நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கு. இந்த படத்தில் 2 ஹீரோயின், செமந்தா அண்ட் எய்மி ஜாக்சன், 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, செமந்தாவோட ரோல் வந்து கொஞ்சம் கூடையாது இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வராங்க இல்லையா. ஸோ அதனால் சப்போர்ட்டிங் ரோல்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிரபு அப்புறம் ராதிகா சாட்மான் இருக்காங்க. 2 பேர் ரோல் சின்னதாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொடுத்த ரோலை கரெக்டாக அவங்க ரோல் பிரிட்டி வெல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகேயா, காமெடி செக்ஷன் பார்த்தா நான் கடவுள் ராஜேந்திரன் இருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய படத்தில் வந்து இவர் வந்து வெறும் காமெடியாகவே காட்டியிருக்காங்க. வந்துட்டு கேட்க டயலாக் பேசிட்டு கரெக்டான குரலில் இருந்து காமெடியோடு. ஆனால் என்ன, இந்த படத்தில் வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு சீரியஸ் சீக்வன்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து வெறும் ஃபுல்லாக காமெடியாக பார்க்காம அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கும். இந்த படத்தில் மெயின் வில்லன் வந்து லெஜெண்டரி டைரக்டர் மகேந்திரன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெறும் டைரக்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. என்னென்னா அந்த படத்தில் வந்து வில்லன் சீக்வன்ஸ் நிறைய இல்லைனாட்டியும் ஸோ அவர் வர சீக்வன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கச்சிதமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிஜிஎம் அண்ட் ஆல்சோ ஸ்கோர் பண்ணது வந்து ஜி பிரகாஷ். ஓகே, ஸோ என்ன சொல்லணும்னா, பாட்டெல்லாம் தெரியுன்னு பேர் வச்சுட்டு நல்லா தெரித்தனமான பாட்டெலாம் இல்லாமல் இருந்தால் எப்படி. ஸோ பாட்டெலாம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன, தேட்ரு படம் முடிஞ்சு வந்து வெளியே வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக நிற்காத மாதிரி இருக்குது. நல்லா தான் இல்லை, நல்லா இருக்குது, கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் மெமரபுளாக எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியா இருக்குது. ஆனால் என்னத்தான் பாட்டு கொஞ்சம் லெட் டவுன் பண்ண மாதிரியா இருந்தாலும் பிஜிஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா தெரி பிஜிஎம் வந்து அப்பப்போ அந்த படத்தில் வரும். எப்போ தெரி பிஜிஎம் அந்த படத்தில் வருதோ அந்த ஒரு சீனே வந்து இன்னொரு லெவல் மேலே தூக்குன மாதிரி இருந்துச்சு. ஸோ தேட்ரு விசிலு கிளாப்ஸ் அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா பார்க்கலாம். ஸோ கூடோஸ் டு ஜி பிரகாஷ். ஸோ பிஜிஎம்ல வந்து சார் செம்மையாக கலக்கியிருக்காரு. அப்புறம் என்ன, டிவியோட வந்து இது 50வது படம். ஸோ காங்க்ராட்ஸ், 50 படம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் 50வது படத்தில் வந்து என்ன கொடுக்கணுமோ ஒரு ஆக்டருக்கு கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸோ செல்யூட் டு யூ. ஸோ இந்த படத்தை பார்த்து நம்ம என்ன சொல்ல வரோம், ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தில் நிற்கிறது ஏன்னா விஜய்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஆக்டர் விஜய் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் காலமாக விஜய் ஒரே ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருந்தாரா. ஸோ எல்லாத்துக்குமே என்னப்பா இவர் ஒரே ஆக்டராக பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இவரெல்லாம் பார்த்து இந்த நிறைய பேருக்கு வந்து இது என்னன்னா, இந்த ஃபன் சைட் விஜய் ஒன்று இருக்குது. அவர் பண்ணுற காமெடி சென்ஸ், அவர் அந்த ரொமான்ஸ் இருக்காரு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த 90s early 2000 விஜயில் பார்த்துருப்போம். ஆனால் கொஞ்சம் காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகி விஜய் ரொம்ப ஆக்ஷன் இறங்கிட்டாரு. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஜய் பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த போலீஸ் பொசிஷன் சொன்னால, அந்த போலீஸ் பொசிஷனை வந்து இவன் தான் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் இருந்தாலும் அந்த ரொமான்டிக் விஜய், அந்த ஃபன் விஜய், அந்த லவபிள் விஜய், இதெல்லாம் எப்போ நீங்கள் இயங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஜய் வந்து அந்த போர்ஷனை பார்க்கலாம். இது 100% கேரண்டி. இதுக்கு வந்து நம்ம டேரக்டர் அட்லியை வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த விஜய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் கொண்டு இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்ன விஷயம் நம்ம நோட் பண்ணோம்னா, நிறைய இது வந்து அஃப்கோர்ஸ் நான் கதையில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கொமர்ஷியல் படம் தான், இல்லைன்னு. ஆனால் கொமர்ஷியல் படம் நார்மலி எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக ஆக்ஷன் வரும், நடுவில் 3 லவ் சீன் வரும். அப்போ அப்படியே பார்த்துட்டு இருப்போம். லவ் சீன் வந்தோடனே லவ் சீன் இருந்துச்சு அப்படி இருக்கும். ஆனால் என்ன, இந்த படத்தில் வந்து லவ் சீன் தான் ஸ்டூட் அவுட் த மோஸ்ட். இப்போ என்னன்னா, சில படத்தில் லவ் சீன் வந்து இப்போ அந்த பேஸ் அப்படியே குறைச்சிடும். இது அப்படி இல்லை, நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் சரி, ஒவ்வொரு சீன்ஸும் சரி, நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சீனுக்குள்ளேயே அப்படி கொண்டு போகுதுன்னு. அந்த மாதிரி அது என்னன்னா, விஜய் மட்டும் இல்லை, அவர் கூட சுற்றி நடிக்கிற எல்லாருமே இதில் வந்து பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹோல் டீம் அண்ட் ஆல்சோ படத்தை நடித்தவங்களுக்கு. ஏன்னா சீனுக்குள்ளேயே நம்மளை அப்படி கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு முழு உதாரணம். செகண்ட், மூணாவது பாயிண்ட் நோட் பண்ணுங்கன்னா, சப்போர்ட்டிங் ரோல். நான் சொன்ன மாதிரி என்ன சப்போர்ட்டிங் ரோல், சின்ன மைனர் கேரக்டர் வந்துட்டு போகிறாங்க. எப்படி இந்த பிரபு கேரக்டரோ அப்புறம் ராதை கேரக்டரோ என்ன தான் அவங்களோட ரோல் ரொம்ப மைனராக இருந்தாலும் ஆனால் மேஜராக வந்து இந்த படத்தில் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா ஈச் ஹேஸ் யுவர் ஓன் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்னும் நோட்டிஃபை பண்ணணுன்னா சாங்ஸ். நாங்கள் சொன்னோம் என்னென்னா, சாங்ஸ் வந்து லைக் பார்க்கலாம் இருக்கு, கேட்கலாம் இருக்குது, ஆனால் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை. ஸ்டில் விஷுவலி பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது. சில ஒர்க்கில் வந்து நம்ம சங்கர் சாரோட லைட்டாக ஞாபகப்படுது. ஸோ அந்த விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அட்லிக் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் நம்ம ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா படத்தை வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக கலந்து விஜய் வந்து கொஞ்சம் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு புது படமாக இருக்குது பார்க்குறது. ஓகே, எல்லாமே நல்லதாக இருக்குது. அந்த படத்தில் கெட்டதே என்ன சொல்கிறாங்க, படத்தில் ஃப்ளாவே இல்லையா? இருக்குது, இல்லை இந்த படத்தில் ஃப்ளோ என்னன்னா, எப்படி நான் சினாப்சிஸை வந்து ஆரம்பத்தில் ஒரு 2 நிமிஷம் சொன்னானோ அதே தான் அந்த படத்தில் மிகப்பெரிய ஃப்ளோ. படம் ஆரம்பிச்சு ஒரு 30 நிமிஷத்தில் வந்து இந்த படம் அதை கதை தெரிஞ்சிடும். எப்போ வந்து விஜய் சண்டை போடும்போது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னொரு விஜய் அவதாராக எடுத்திருக்காரோ, அதாவது இன்னொரு விஜய் இருந்திருக்காரோ பாஸ்ட் லைஃப்பில், அப்போயே வந்து நம்மளுக்கு எல்லாமே இதுதான் கதையான்னு எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். என்னன்னா, இந்த கதை வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கதை வந்து நிறைய படத்தில் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஏன் விஜயை வந்து இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்ன அட்வான்டேஜ்னா, அந்த கொண்டு வந்த விதம் என்னதான் அந்த படம் வந்து டிப்பிக்கல் கமர்ஷியல் ஸ்டோரியாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கிடையாது. இட் ஹேஸ் அந்த ஃபேமிலி எலிமெண்ட், இட் ஹேஸ் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு லவ்வர் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணு அம்மா பையன். ஸோ ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட். ஸோ கதை தெரிஞ்சாலும் அதை அப்படி ஓவர்டேக் பண்ணது வந்து இந்த ஒரு விஷயம் தான். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கட்டத்தில் வந்து சமந்தா ஃபேமிலியை பற்றி காட்டுவாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அந்த ஃபேமிலி லைட்டாக கொஞ்சம் இக்னோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்படியே என்னடா ஆச்சு, இவங்க கடைசி காட்டவே இல்லையே, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி சொன்னோடனே நம்மளுக்கு கொஞ்சம் லைட் தோணும், அந்த ஃபேமிலியை கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு மைனர் ஒரு ப்ரோ மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் அதர் தென் தட், நீங்கள் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிலிம் ஃபார் ஒரு ஃபேமிலி அவுட்டிங்க்கு நம்ம ஒரு படம் பார்க்கணுமா, ஓகே, பெரிய இஸ் அ பர்ஃபெக்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆல்ரைட், கன்க்ளூஷன் என்னத்தையும் சொல்ல வரேன். பெரிய வந்து இந்த காலத்தோட பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் என்னவா. ஏன்னா நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம், மசாலா ஃபிலிமும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதே ட்ரெண்ட் தான் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் என்னன்னா, இந்த காலத்துக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை மாற்றி எல்லா ஆடியன்ஸும் ஃபேவர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க கமர்ஷியலாக எடுத்தாருன்னா ஒன்லி கண்டிப்பாக நான் 100% கேரண்டியாக சொல்லுவேன், விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து எடுத்த மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. விஜய் ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு காமன் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் வந்து சத்திரின் படமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த படம் அதுக்குண்ணே இந்த படத்தை பார்ப்போமே. அந்த படம் வந்து ஒரு 20-30 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் இந்த படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணான்னு சொல்லி கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுருங்க, சரி வேணாம்.
அப்புறம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணான், நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எப்படா கிளைமேக்ஸில் வந்து ஒரு அப்பா வந்து வில்லன் கிட்ட சொல்லலாம், முடிஞ்ச என் பொண்ணை தொட்டு பாடுறான் அவர் சொல்லான்னு. அதுக்கு பேர் தான் படம், இன்னொரு பேர் தான் ரியல் லைஃப். இந்த ரெண்டுத்துக்கும் முதல் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும். சரியா? படம் படமாக பாருங்க, ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நடக்காது, ஆனால் தான் படமாக எடுக்கிறேன். ஸோ தெரி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் படம். ஓகே, ஏன்னா எல்லாரும் போய் பார்க்கலாம், எல்லாரும் பாருங்க, 6லேருந்து 60 வரை ஒரு படம் பார்க்கலாம் சொல்லுவாங்க. இதுதான் தெரி. ஸோ ஃபேமிலியோட பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஜய் படம் பார்த்த மாதிரி இருக்கும். அட்டி தட்டியாக ரொம்ப ஆக்ஷன் பேக்காக இல்லாமல் நீட்டாக ஃபேமிலி எலிமெண்டோட நல்ல படம். ஸோ நாங்கள் படத்தை பார்த்துட்டோம், இதுதான் எங்களோட ரிவ்யூ, எங்கள் தாட்ஸ் இப்படி தான் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு அல்டர் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா? பிரச்சனை இல்லை, கீழே கமெண்ட் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யார் இந்த படத்தை பார்க்கலையோ, நிறைய பேர் டவுட்டாக இருக்குங்க, நான்ப்பா விஜய் படம் கமர்ஷியல்ன்ற நல்லா இருக்கா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக அந்த வீடியோவில் போய் சேரணும், அனுப்பிவிட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து எங்களோட வீடியோ, இதோட ரிவ்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட பேஜில் நிறைய லிங்க்லாம் இருப்பா, இல்லை சரி ஒன்றா பார்த்துப்பாங்க. இது எங்கள் வீடியோ. ஸோ அப்படி எப்படி இருந்தால் ப்ளீஸ் அனுப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி. அடுத்தது என்னென்ன படம் நீங்கள் ரிவ்யூ எதிர்பார்க்குறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதை படிச்சுட்டு அந்த படமும் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபியூச்சர் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்த படம் அடுத்த ரிவ்யூ ஏதாச்சும் புதுசாக இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசிட்டு இருக்கு நாங்கள் திருப்பி வருவோம். ஆல்ரைட், ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் அண்ட்